நம்ம வீட்டு தோட்டமோ, மத்தவங்க வீட்டு தோட்டமோ, பொதுவா இந்த தோட்டத்த ரசிக்கிற பழக்கம் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல தான் தோட்டம் எதுவும் போடலல்ல. பெரிய மாமியார் வீட்ல காட்டுல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே காய்கறி செடிலாம் போட்டிருந்தாங்களா, அத பார்க்கவே ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இந்த சாயங்கால டைம்ல நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்தோட இந்த மாரி கொத்து கொத்தா காயோட பார்க்கும்போது, மனசுல எவ்வளோ கவலைகளா இருந்தாலும் அப்படியே பறந்து போயிருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும். டிவி பார்த்தா மனசு ரிலாக்ஸா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில பாட்டு கேட்டா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். எனக்கெல்லாம் இந்த மாரி காய்கறி தோட்டத்தெல்லாம் பார்த்தா எனக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். உங்களுக்கு எந்த மாரி விஷயத்த பார்க்கும்போது மனசுக்கு நிறைவா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அனைத்து மகளிர்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் வீட்ல கிடைச்சிட்டா மட்டும் போதாது. ஒரு நாட்டிலயும் கிடைக்கணும். எப்ப பெண் நம்ம தனியா இந்த உலகத்துல வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதோ, அப்பதான் அந்த பெண்ணுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. இன்னமும் ஒரு சில பேத்துக்கு வீட்லயே என்ன சுதந்திரம் இல்ல. ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா கேட்டு கேட்டு தான் பண்ணணும். அவங்க சரின்னு சொன்னா தான் ஒரு இடத்துக்கு வெளியிலயே போகணும். பெண் குழந்தையா பிறந்துட்டோம் அப்படின்னா, பெண்கள் வாழ்க்கைய புடிச்ச மாரி வாழ்றது கிடையாது. அவங்களுக்கான வாழ்க்கைய வாழ்றதே கிடையாது. குழந்தையா இருக்கிற வரையும் அப்பா, அம்மா பேச்சு கேட்கணும். இதே கல்யாணம் முடிச்சு நம்ம மாமனார், மாமியார் வீட்டுக்கு, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, மாமனார், மாமியார் பேச்சு கேட்கணும். ஹஸ்பண்ட் பேச்சு கேட்கணும். அப்புறம் குழந்தைங்க பொறந்துட்டாங்க அப்படின்னா, முக்காவாசி வாழ்க்கையை குழந்தைங்களுக்காகவே அர்ப்பணிச்சுருவோம். இந்த மாரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொருத்தருக்காகவே நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ தவிர, நம்மளுடைய கனவுகள், ஆசைக்காகவே நம்ம ஓடுறது கிடையாது. ஒரு சில பேத்துக்கு அவங்க நினைச்சத சாதிக்கிற அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த சுதந்திரம் இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். நீங்க இந்த மாரி நினைச்சத சாதிக்கிற அளவுக்கு உங்க வீட்ல ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.